Hi friends, 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு half in ear டிசைனில் BoAt Airdopes 141 Pro இந்த ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸை BoAt லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த TWSோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1500 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு half in ear டிசைனில் TWS வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ ரீசெண்டாக 121 Pro லான்ச் பண்ணாங்க, அதுக்கப்புறம் 131 Pro லான்ச் பண்ணாங்க, ஃபைனலாக 141 Pro லான்ச் பண்ணிட்டாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா அமேசான் மற்றும் BoAt வெப்சைட்டில் 1500 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பேக்கேஜிங் BoAt ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளாடி TWS சார்ஜிங் கேபிள், யூசர் மேனுவல், 1 இயர் வாரண்டி கார்டு மற்றும் கேட்லாக் வச்சுருக்காங்க. பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா லைட் வெயிட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் சார்ஜிங் கேஸில் கரெக்டாக ஃபிட் ஆகுது. நீங்கள் ஷேக் பண்ணால் கூட இயர்பட்ஸ் சார்ஜிங் கேஸில் கீழே விழலை. பில்டு குவாலிட்டி இந்த செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. அதே போல் சார்ஜிங் கேஸோட கீழே பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசெட் பட்டன் வச்சுருக்காங்க. ஃப்ரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் சார்ஜிங் கேஸில் 400 mAh கொண்ட பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இயர்பட்ஸில் 30 mAh கொண்ட பேட்டரி யூஸ் பண்ணனால இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு உள்ள இயர்பட்ஸை ஒரு 3 செகண்டுக்கு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா கேமிங் மோடு எனேபிள் ஆகும். அதே போல் லெஃப்ட் சைடு உள்ள இயர்பட்ஸை நீங்கள் 3 செகண்டுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் உங்களுக்கு எனேபிள் ஆகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 45 மணிக்கு ப்ளேபேக் கிடைக்கும் அப்படின்னு பிராண்டு சொல்கிறாங்க. இயர்பட்ஸை ஒரு வாட்டி முழுமையாக சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 மணி நேரம் ப்ளேபேக் கிடைக்குது. நாம் நார்மலாக யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் மொத்தமாக 35லேருந்து 40 மணிக்கூர் வரைக்கும் ப்ளேபேக் கிடைக்குது. இந்த 1500 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ப்ளேபேக் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு இயர்பட்ஸில் 2 மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 4 மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ENx டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக வெளியே உள்ள நாய்ஸ் அதிகமாக உங்களுக்கு கேட்காது. கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 65 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்குது. கேம் விளையாடுற டைம் ஆடியோ பெரிய அளவுக்கு டிலே எதுவுமே இல்லை. டிரைவர்ஸ் பொறுத்த வரைக்கும் 12 மில்லிமீட்டர் கொண்ட டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. SPC மற்றும் AAC சப்போர்ட் இருக்குது. ஆடியோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சாங்ஸ் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா டீப்பான பேஸ் இந்த இயர்பட்ஸில் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் half in ear டிசைன் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா காதில் கரெக்டாக ஃபிட் ஆகுது. 1500 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு BoAt பிராண்டில் இருந்து half in ear டிசைனில் இயர்பட்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த செக்மெண்ட்டுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.